கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். குரு பகவான் மே 14ஆம் தேதி இரவு 11:20 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இதனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. கன்னிராசிக்கு குரு பெயர்ச்சியுமே சிறப்பா இருக்கு. 9ல இருந்து 10 சுமார்னு சொல்லுவாங்க. 10ல குரு வந்தா பதவி போயிட்டுன்னு சொல்லுவாங்களே, நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். யாரோ சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ 10ல குரு பதவியை பறிக்கும், 10ல குரு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்தை பார்க்கும், 4ஆம் இடத்தை பார்க்கும், 6ஆம் இடத்தை பார்க்கும். சோ 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும். 10ஆம் இடம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா முருகருக்கு சொல்லக்கூடிய அந்த வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உபய ராசிகளான இந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இந்த மாதிரி 4 ராசிகளுக்குமே இது பொருந்தவே பொருந்தாது. மீதன ராசிக்கு 10ல குரு வந்தாலுமே பதவி பறி போகாது. மிதுனத்துக்கு வந்தாலும் பதவி வலுப்பெறும். ஏன்னா 10ஆம் இடம் குருவினுடைய சொந்த வீடு. அதே போலதான் கன்னிராசிக்கு வரும்பொழுது 10ஆம் வீடான புதன் வீட்டுக்கு வர்றதால புதனின் வீட்டுல குரு இருந்தா தீமை செய்யவே செய்யாது. தனுசு ராசிக்கும் 10ஆம் இடத்துல குரு தீமையே செய்யாது. ஏன்னா 10ஆம் இடம் புதனின் வீடுங்க. சோ கன்னிக்கும் தனுசுக்கும் 10ஆம் இடம் புதனின் வீடு. அதனால 10ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது பதவி பறி போகாது, பதவி கிடைக்கும், நேர்மாறாக இருக்கும். பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஆனா பதவி கிடைக்கும். 10ஆம் இடம் பொதுவாகவே கிரக சஞ்சாரங்கள்ல நல்ல இடமா சொல்லப்படுது. கிரகங்கள் எங்கெங்க சஞ்சரிச்சா நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10, 11 இடத்தை தான் முதல்ல எடுத்துப்பாங்க. முதல்ல 11, அப்புறம் 10, அதுக்கப்புறம் தான் மற்ற வீடுகள்லாம் பலன் சொல்லுவாங்க. இந்த 10ஆம் இடத்துக்கு குரு இடையிலே ஒரு 2 மாதத்துக்கு அதிசார கதியிலே 11ஆம் இடமான கடகத்துக்கு அங்க உச்சம் அடைஞ்சிட்டு மீண்டும் 10ஆம் இடத்துக்கு வருது. 10ல இருந்து நடுவுல 11க்கு வந்துட்டு மறுபடியும் 10க்கு போகுது. அப்போ 10ஆம் இடம் 11ஆம் இடம் ரெண்டும் சேர்த்துதான் ஒரு வருஷம் அதிசார கதி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன்ல கடகராசியில உச்சமாயிட்டு திரும்பவும் வருவாரு குரு பகவான் மிதுனத்துக்கு. சோ இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். திருமண தடை இருந்தா விலகும். முதல் பலன் கல்யாணம் ஆகாத கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணமாகும். 10ஆம் இடத்துல இருந்து குரு 2ஆம் இடத்தை பார்க்கறது, தனஸ்தானத்தை பார்க்கறது. தனகாரகனான குரு தனஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்கறதால பணம் வந்துகிட்டே இருக்கும், ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்கும். பணம் இல்லை அப்படின்ற பேச்சே கிடையவே கிடையாது. எக்ஸஸாவே பணம் இருக்கும், பேங்க்ல இருக்கும், அக்கௌண்ட்ல வச்சிருப்பீங்க, இல்ல லாக்கர்ல ஏதாவது கொஞ்சம் வச்சிருப்பீங்க, கையில எப்பயுமே கொஞ்சம் காசு வச்சிருப்பீங்க. எல்லா இடத்துலயுமே எல்லா விதத்திலயுமே உங்களுடைய வெல்த் அதிகமாகவே இருக்கும். மணி ஃப்ளோ அதிகமாகவே இருக்குங்க. ஹெல்த் நல்லாவே இருக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. வெளிநாட்டு வேலையில இருக்கவங்க எல்லாருக்குமே இப்போ உங்களுக்கு ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி கிட்டவே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும். நிறைய பேருக்கு வெளியூர் வேலை பிடிக்காது. ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, வீட்டு சாப்பாடு கிடைக்காது, வெளியில கண்டதையும் சாப்பிடணும், அது பிடிக்க மாட்டேங்குது, ஒத்து வரல, அது ஒரு காரணம். இப்போ அந்த பிரச்சனை கிடையாது. வீட்டுக்கு பக்கத்துலயே ஆபீஸ், இல்லைன்னா எங்க வேலையோ அந்த இடத்துக்கு வீட்டை மாத்திட்டு போயிடுவீங்க. குடும்பத்தோட சேர்ந்து இருக்கலாம். மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தி எல்லாமே உங்களுக்கு சேர போகுது. அதனால கன்னிராசிக்கு இப்போ டபுள் டமாக்கா நல்ல டைம் வந்துருச்சு. எல்லாமே டபுள் தான். வரிசையா இன்னும் லிஸ்ட் போட்டு சொல்லலாம் என்னென்ன நல்லது நடக்கும். படிப்பு நல்லா வரும், கல்யாணம் சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆயிடும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், குடும்பம் அமைதியாக இருக்கும், வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும், சம்பளம் அதிகமா கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி அதிகமா இருக்கும், குடும்பத்துல அமைதி ஏற்படும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சி ஏற்படும், குடும்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வியாபாரம் மிகப்பெரிய அளவில் இருக்கும், வியாபாரத்துக்காக வேண்டிய பணம் கையில இருக்கும், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம், குடும்ப உறவுகள், ஆரோக்கியம், பணம், கல்யாணம், இது எல்லாமே சிறப்பா இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வருஷம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு. 6ஆம் இடத்துக்கு ராகு, அப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்கு. சோ சனி ராகு 6ல் ஒன்றா இணையறாங்க. 9ஆம் இடத்துல இருந்து குரு 10க்கு மாறுது. அதுதான் இந்த குரு பயிற்சி. கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பிசினஸ்லாம் நீங்க தைரியமா இறங்கி பண்ணுங்க. லோன் வாங்கி கூட பிசினஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, வந்துடும்.
எப்படியா இருந்தாலுமே போட்டதை எடுக்கிறதுன போட்டதை விட மேலேயே நல்ல லாபம் பார்க்க முடியும். பணம் வாங்குறது, கொடுக்கறது, பணம் புரட்டுறது, கடன் வாங்குறது, பிசினஸ பெருசாக்குறது, பெரிய அளவுல பிசினஸ்ல நீங்க வளர்றது, மிகப்பெரிய அளவுல புதுசா தொழில் துவங்குறது எல்லாமே கன்னிராசி அன்பர்கள் தாராளமா செய்யலாம். கன்னிராசிக்கு இந்த நல்ல பயிற்சி ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. நீங்க வந்து திருவெண்காடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் அங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருவெண்காடு அப்போ வெண் அப்படின்னா ஒயிட் அப்படின்னு அர்த்தம். திருவெண்காடு ஒயிட் ஃபாரஸ்ட். திருவெண்காடுல என்ன சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 3 குளம். அப்போ 3 ஈஸ்வரன், 3 அம்பாள் எல்லாமே 3ஆ இருக்கும். ஒரு கோவிலுக்குள்ளே 3 குளம் இருக்கு. அப்போ கோவில் எவ்வளோ பெருசுன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. அங்க பிள்ளையார் ரொம்ப ரொம்ப விசேஷமான பிள்ளையார். அம்மா வந்து பிரம்ம வித்யா அம்பாள். அம்மனுக்கு பச்சை கலர் பட்டுப்புடவை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா புதன் வழிபட்ட ஸ்தலம். புதனுக்கு தனியா சன்னதி இருக்காங்க. அப்போ தேவார பதிகத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பித்து பேசப்பட்ட ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலம் தான். திருவெண்காடு நடராஜர் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஆதி சிதம்பரம் அப்படின்னு சிறப்பாவே சொல்லுவாங்க. சிதம்பரத்துக்கு முன்னாடியே திருவெண்காடுல வந்து நடன காட்சி கொடுத்ததாக சிவபெருமானின் புகழ் பேசும் நூல்கள் சொல்லுது. சோ அவ்வளவு ஒரு விசேஷமான சிவஸ்தலம் திருவெண்காடுங்க. புதன் வழிபட்ட ஸ்தலம். புதனுக்கு தனி சன்னதியுமே அங்க இருக்கு. அம்பிகை திருநாமம் அங்க நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னே நான் அடிச்சு சொல்லுவாங்க. இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த 3 குளத்துல குளிச்சுட்டு நீங்க சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. 3 குளத்துலயும் குளிக்க முடியல அப்படின்னா கூட தண்ணியை எடுத்து தலையில தெளிச்சுக்கோங்க. அந்த கோவிலினுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கதுங்க. இந்த ஆலய ஈசனின் அருளால எல்லா தீமைகளுமே உங்களுக்கு விலகுங்க. உங்களுக்கு நடைபெற வேண்டிய நன்மைகள் அதிகமாகவே நடைபெறும். சோ கன்னிராசி அன்பர்கள், புதனின் வீட்டில் பிறந்தவர்கள், நவகிரக ஸ்தலங்கள்ல இப்பொழுது புதன் ஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருவெண்காடு சென்று நீங்க திருவெண்காடு ஈஸ்வரனையும் அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில நகை வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. நிறைய பேருக்கு செல்வாக்கு உயரப்போகுது. 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் செல்வாக்குக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டுமே அதிகரிக்கும். குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள். நான் இப்படிதான் வந்து உட்கார்ந்துருப்பேன், வெறப்பா இருப்பேன், நான் யார் கூடயும் போயிட்டு அந்யூன்யமா பேச மாட்டேன் அப்படின்ற நிலைமைய இந்த கன்னிராசி அன்பர்களே நீங்க கொண்டு வராதீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு வந்து உங்க கூட்ட பேசணும் அப்படின்னா கூட 2 நிமிஷம் பேசலாமா அப்படின்னு பேசுற மாதிரியான சூழ்நிலையை நீங்க உருவாக்க கூடாது. கன்னிக்கு ஒரே பிரச்சனை பர்ஃபெக்ஷன் தான். பர்ஃபெக்ஷன் நீங்க நல்லதா பார்த்தா பர்ஃபெக்ஷன், நீங்க கெட்டதா பார்த்தா மத்த விதத்துல பிரச்சனை. எல்லார்கிட்டயும் தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் வந்து கன்னிராசிக்கு வந்துடும். அதுலயும் குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்க பேசுறதே கொஞ்சம் கம்மியாயிடும். ஆனா அந்த 2 வார்த்தைகளை திருக்குறள் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அர்த்தங்களை புதைச்சு பேசுற மாதிரி இருக்கும். இத மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்க. சோ கொஞ்சம் எல்லார்கிட்டையும் உங்களுடைய ஈஸியா உங்களுடைய சுபாவத்தை ஃப்ரீயா இருக்க மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருடைய நட்பும் எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து நிறைய சக்சஸ் கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு மறைவு பகுதிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்போ சரியாயிடும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் ஹெல்த் அது கண்டிப்பா சரியாகிடும். இதுக்கு முன்னாடி இருந்து வந்த பாதிப்புகள், வயிறு வலி இருந்துச்சு, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது சரியாயிடும். 4ஆம் இடத்துல குரு பார்வைனா பசங்க மூலியமா உங்களுக்கு பணம் வரும். வெளிநாட்டுல இருந்து பசங்க பணம் அனுப்புவாங்க. படிப்புல இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லாமே சரியாக போகுது. கண்டிப்பா வெளியூர் போயிட்டு படிக்கிற மாதிரி பெரிய பெரிய காலேஜ்ல வேலை கிடைக்கும். சில பேருக்கு மெரிட்ல வந்து சீட்டு கிடைக்கும். இருக்கிற வேலை மாறினாலுமே ஒரு புது வேலைக்கு போனா அது டெம்பரவரி உத்தியோகம் மாதிரி தெரியாது. இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற உணர்வு வந்துடும். பொதுவா பணம் பொருளாதாரத்துல இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு பெரிய அளவுக்கு குறை கிடையாது. நீ அப்படின்ற போட்டி இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. ஆனா எதுக்கு போட்டினா வீட்டுக்குள்ள போட்டி வரக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள போட்டி இருந்தா அது வந்து ஒரு ஈகோ உருவாயிடும். சோ அதை நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த சண்டையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. குடும்பத்துல அந்யூன்யத்தை வளர்க்க நீங்க முயற்சி பண்ணுங்க. குழந்தைகளை நீங்க வந்து வளர்க்கணும். ஆனா ரொம்ப கண்டிப்பா
நீங்க அவங்கள கட்டுப்படுத்தக்கூடாது. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளங்க. உங்களுக்கு 4ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் உங்களுடைய கோட்பாடுகள், உங்களுடைய ரூல் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு சொல்றது கரெக்ட்டு. சில நேரத்துல ஒரு 15, 16 வயசு டீனேஜ் வந்துட்டா அவங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அன்பா நம்ம பேசி வேலை வாங்கணும்னு கத்துக்கணும். கண்ணிக்கு வந்து பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, கெத்துக்கு பஞ்சம் கிடையாது. இன்னொன்னு ஃபேமிலில, குடும்பத்துல மட்டும் சந்தோஷத்த பார்த்துக்கணும். கன்னிராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், இந்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சியில பொதுவாவே சிறப்பா இருப்பாங்க. 4ஆம் இடத்துல பார்வை இருக்கிறதால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பே கிடையாது. மாணவர்களா நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க வந்து டீச்சர் ஆகக்கூடாது. குரூப் ஸ்டடீஸ்லாம் நீங்க வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் நீங்க தனியா அமர்ந்து படிக்கணும். அப்போ சக்சஸ். நீங்க ஒரு கோர்ஸ் எது எடுத்தாலுமே நீங்க ஜெயிக்கலாம். நீங்க ஃபினான்ஸ் படிக்கணும்னாலும் படிக்கலாம், மெடிக்கல் படிக்கணும்னாலும் படிக்கலாம். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. கன்னிராசி பிறந்த பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சியில நீங்க வந்து உங்களுடைய மாமியாரின் ஹெல்த்த பார்த்துக்கணும். சில பேருக்கு சந்தோஷமா இருக்கலாம், சில பேருக்கு சந்தோஷமா இல்லாம இருக்கலாம். பொதுவாகவே குரு 10ஆம் இடத்துல இருந்தா மாமியாரின் ஹெல்த்த டிஸ்டர்ப் பண்ணும். மருமகனுடைய ஹெல்த்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். இத 2யும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இது 1. 2வது பணப்புழக்கம் தாராளமா இருக்கணும் அப்படின்னா, நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து பதவி பறிபோயிருச்சு அப்படின்னா கூட, உங்களுக்கு ஒரு நல்ல பதவி வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு பாசிட்டிவ் தான். இந்த கன்னிராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு பணத்துக்கோ, பொருளாதாரத்துக்கோ கண்டிப்பா பிரச்சனை வரவே வராது. எதுல பிரச்சனை இருக்கும்னா, சந்தோஷத்துல தான் பிரச்சனை. வரவு செலவுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. கண்டிப்பா இஎம்ஐ கட்டுவீங்க, நகைகள் வாங்குவீங்க, பணம் வரும், லோன் அடைப்பீங்க. ஆனா, நீங்க முதல்லயே சொன்ன மாதிரி புதிய தொழில் பண்ற வாய்ப்பு இருக்கு. புதிய வியாபாரம் பண்ற வாய்ப்பு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் கன்னிராசி அன்பர்களே, நீங்க வந்து மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி அதாவது இன்ஜினியரிங் கல்வி கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். புது தொழில் ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க எங்கேயுமே வந்து பார்ட்னரா சேராதீங்க. இல்ல பார்ட்னர வந்து வாங்கன்னு நீங்க கூப்பிடக்கூடாது. எது பண்ணாலும் நீங்க தனியா பண்ணணும். மத்தபடி உங்களுடைய தசாபுக்தி, உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுக்தி என்ன இருக்கோ, அத வச்சு தான் கல்வி, இல்லன்னா ஒரு எஜுகேஷன் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதக தசாபுக்திய வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கன்னிராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில முதல்லயே சொன்ன மாதிரி திருவெண்காடு போயிட்டு வாங்க. தொழில் ஸ்தானத்துல பிரச்சனை வரும்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. தொழிலுக்கான காரகத்துவம் அப்படின்னா, கர்மாவின் காரகத்துவம். ஸோ சனி பகவான், சனிஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும்னா, நீங்க ஆஞ்சநேயர தான் வணங்கணும். ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க வந்து சாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சா அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க. வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க. கன்னிராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், இந்த 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியில நெறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நன்மைகள் பொதுவாகவே 2 வகை. முதல் சொல்றது சந்தோஷம் 70% உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரம் வந்து 80% உங்களுக்கு இருக்குங்க. இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.